மொழி முதல் வரும் எழுத்துக்கள், மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள், மொழி இடையில் வரும் எழுத்துக்கள், இந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து மொழி முதலில் வரும் எழுத்துக்கள், மொழி முதலில் வரா எழுத்துக்கள் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அதோட கண்டினியூஸ் தான் இது. மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள்ன்றது வந்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள், அதுதான் மொழி இறுதி எழுத்துக்கள்ன்றாங்க. உயிரெழுத்து 12ம் மெய்யுடன் சேரும்போது, அதை ஒன்றா சேரும்போது, சரிங்களா? உயிரெழுத்து 12 ஆ இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெய் எழுத்து இக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இக்கு ப்ளஸ் கா வரும் இல்லையா? அது மாதிரி ஒன்றா சேரும்போது உயிர்மெய்யாக வரும், இறுதியில் வருன்றாங்க. சரிங்களா? இஞ்சு, இன்னு, இந்து, இப்பு, இழு, இரு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இன்னு, இந்த 11 மெய் எழுத்துக்களும் இறுதியில் வரும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் உறிஞ்சு, வெறிந்து, அவுன்னு கொடுத்துருக்காங்க. மொழி இறுதியாக எழுத்துக்கள்னால் மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் என்ன? உயிர் எழுத்துக்கள் வந்து தனித்து வருவதில்லை அப்படின்றாங்க. ஆயுத எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராதுன்றாங்க. அந்த உயிர் எழுத்துக்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மெய்யோடு இணையும் போது தான் என்னது உயிர் மெய்யாக வரும். ஆனால் தனித்து உயிர் எழுத்து வராது அப்படின்றாங்க. ஆன்ற ஒரு எழுத்து உயிர் எழுத்து இல்லையா? அவுன்றது ஒரு உயிர் எழுத்து. அப்போது அந்த மாதிரி வர ஒரு உயிர் எழுத்து வந்து என்னது இறுதியில் வராது. உயிர் எழுத்து மெய் எழுத்தோடு சேரும்போது தான் என்ன வரும்? மொழி இறுதியில் வருன்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இக்கு ப்ளஸ் ஆன்னு. அதே மாதிரி இக்கு ப்ளஸ் அது மாதிரி இது பண்ணால் கூட வரும், கா அப்படின்றது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராதுன்றாங்க. இக்கு, இங்கு, சி, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லைன்றாங்க. உயிர்மெய் எழுத்துக்களில் வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து இறுதியில் வராதுன்றாங்க. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. பிற மொழி எழுத்துக்கள் கலந்து என்ன ஆகுதான், இந்த இக்கு இங்கு சொன்னோமே, அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? லண்டன், அதெல்லாம் பிற மொழி எழுத்தோடு சேரும்போது வருதே கண்டி, தமிழ் எழுத்துக்களாக வந்து என்னது இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய உயிர்மெய் எழுத்தும் வந்து மொழி இறுதியில் வருவதில்லைன்றாங்க. அப்புறம் ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்களும் மொழி இறுதியில் வருவதில்லைன்றாங்க. அப்புறம் நோ என்னும் ஒரு எழுத்து வந்து துன்பம் என்னும் பொருளில் மட்டும்தான் வரும். ஆனால் வந்து இறுதி எழுத்தாக தனி சொற்களில் வராதுன்றாங்க. தனித்து வரும்போது வருமா? நெக்ஸ்ட்டு சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வருன்றாங்க. உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வருன்றாங்க. ஆயுத எழுத்தும் இடையில் வரும். இப்போது நம்ம என்னென்ன எழுத்துக்கள் மொழி முதலில் வரும், மொழி இடையில் வரும், மொழி இறுதியில் வரும்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். தட்ஸ் இட்.